இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பீகார் தேர்தல் எப்போ முடிஞ்சதோ அன்றையிலிருந்து இன்று வரையிலும் ஒவ்வொரு நாளும் புது புது புயல் அடித்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய கொள்ளையை தேர்தல் ஆணையம் மோடிக்காக செய்து முடித்திருக்கிறது. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியே களத்தில் இறங்கி விசாரணை நடத்தி ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதுவரையிலும் வாக்கு எந்திரங்களில் கை வைத்தார்கள், இவிஎம் எந்திரங்களில் கை வச்சாங்க, விவிபேட் ஸ்லிப்பில் கை வச்சாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஓட்டர் பட்டியலில் கை வச்சாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கும் ஒரு படி மேலே போய் போஸ்டல் ஓட்டுக்கள்லையும் கை வைத்திருக்கிறது தேர்தல் ஆணையம். போஸ்டல் ஓட்டு இவிஎம் மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பழைய வாக்குச்சீட்டு மாதிரியே நமக்கு பிடிக்கிற கட்சிக்கு நம்ம இது போட்டு நம்ம போஸ்டரில் அனுப்பிடலாம். அதில் எதுவும் பண்ணிட முடியாது. ஆனால் தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தலில் போஸ்டல் ஓட்டுக்கள்லையும் பாஜகவிற்காக மிகப்பெரிய பித்தலாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு ஆர்ஜேடி கட்சி வெளியிட்டிருக்கிறது. அவங்க 3 தொகுதிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் முதல் தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தேஷ் அப்படிங்கிற தொகுதியில் ஆர்ஜேடி கட்சி தோல்வி அடைகிறது. எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்குது? 27 வாக்குகள் வித்தியாசத்தில் தோக்குது. அங்கே தேர்தல் ஆணையம் போஸ்டல் ஓட்டுக்களில் எவ்வளோ ஓட்டுக்களை ரத்தாக்குது தெரியுமா? ஏறத்தாழ 360 வாக்குகளை ரத்து செய்கிறது. அதே மாதிரி நபிநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஆர்ஜேடி தோல்வி அடையுது. அதுவும் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் பாருங்கள், ஏறத்தாழ 112 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடையுது. அங்கே தேர்தல் ஆணையம் போஸ்டல் ஓட்டில் ரத்து செய்தது அப்படிங்கிறது 132. அதே மாதிரி அகியோன் என்று சொல்லக்கூடிய தொகுதியில் சிபிஐஎம்எல் என்று சொல்லக்கூடிய கட்சி தோல்வி அடைகிறது. 95 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறது. அங்கே இந்த போஸ்டல் ஓட்டு எவ்வளவு ரத்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 175 வாக்குகளை ரத்து செய்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் இன்றைக்கும் டெல்லியில் ஒரு தேர்தலில் உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறுகிறது. வெற்றி பெற்றதற்கு பிறகு பாஜக வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அதிகாரி அறிவிக்கிறார். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதில் இந்த வாக்குகள் எல்லாம் செல்லாதுன்னு அவர் பாட்டுக்கு தூக்கி எறிகிறார். கடைசியில் அவர் மன்னிப்பு கேட்ட சம்பவம் எல்லாம் மோடியினுடைய ஆட்சியில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. இப்போது இந்த மாதிரியான தபால் ஓட்டுக்கள்லையுமே ஒரு மிகப்பெரிய திருட்டுக்களை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ தபால் ஓட்டுக்கள் நமக்கு எப்போவுமே தெரியும். தபால் ஓட்டுக்களை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ஹரியானா சட்டமன்ற தேர்தலாகட்டும், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலாகட்டும், அல்லது பீகார் சட்டமன்ற தேர்தல், இதில் எல்லாமே மோடியினுடைய கட்சி தபால் ஓட்டுக்களில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. பொதுவாக தபால் ஓட்டுக்கள் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வெற்றி பெறுவது என்பது வழக்கம். மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியவை தபால் ஓட்டுகள். அப்படி இருந்தும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு 35 இடங்களில் இந்தியா கூட்டணி சுருங்கி போது 202 இடங்களில் மோடி வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி, நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகால பிரபாகர், இவர் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் ஒரு 12 ட்வீட் போட்டிருக்கார். ஏற்கனவே நமக்கு தெரியும், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும், அதாவது மக்களால் போடப்பட்ட வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதற்கான ஆதாரம் என் கைகளில் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் வெளியிட்டிருந்தார். இன்று வரையிலும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. அவர் மட்டுமல்ல, டீஸ்டா செடல்வாட், யோகேந்திர யாதவ், இந்த மாதிரியான மிகப்பெரிய நபர்கள் எல்லாருமே என்னன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய தில்லுமுல்லுகளை அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நொடி வரையிலும் அவர்களுக்குரிய ஒரு பதிலை கூட தேர்தல் ஆணையத்தால் வழங்க முடியலை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான செய்தி. இப்போ இந்த பீகார் தேர்தலை ஒட்டி பரகால பிரபாகர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, போல் ஆனதை விட, அதாவது செலுத்திய வாக்குகளை விட 1,77,673 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை அவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தியிருக்கார். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, செப்டம்பர் 30 தேர்தல் ஆணையம் சொல்லுது என்ன அப்படின்னா, 7,42,00,000 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள். அக்டோபர் 6 7,43,00,000 பேர் என்று சொல்கிறார்கள். அதாவது அன்றைக்கு
வாக்களிக்க பூத்துகளில் இருக்கிறவங்க, அந்த வேலையில் ஈடுபடுறவங்க எல்லாரையும் சேர்த்து 7,43,00,000 என்று சொல்கிறார்கள். ஆக டோட்டல் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது, அதாவது 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்ததற்கு பிறகு சதவீத அடிப்படையில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவம்பர் 11ஆம் தேதி 66.9% வாக்குப்பதிவு நடந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் எண்ணிக்கையில் சொல்லலை, சதவீதத்தில் தான் சொல்கிறாங்க. இந்த நொடி வரையிலும் எண்ணிக்கையில் தேர்தல் ஆணையம் சொல்லலை. அப்போவே நமக்கு தெரியுது ஏன் எண்ணிக்கையில் சொல்லலை அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பித்தலாட்டம் இருக்குது அப்படின்னு. இப்போ நவம்பர் 11ஆம் தேதி 66.9% சொன்ன தேர்தல் ஆணையம் நவம்பர் 12ஆம் தேதி 1% கூடுதலாக, அதாவது 67.13% அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாரக்கால பிரபாகர் சொல்கிறாரு, 7,45,26,858 பேர் வாக்களிக்க தகுதியானவர்கள் பீகாரில். சரியா? அதன்படி நீங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய சதவீதப்படி பார்த்தால் 67.13% என்று சொல்கிறார்கள். சரி, இதன்படி வாக்கு எண்ணிக்கை, அதாவது நீங்கள் நம்பர்ஸில் சொல்கிறதா இருந்தால் 67.13%ங்கிறது 5,29,880,000. ஆனால் எண்ணப்பட்ட வாக்குகள் கூடுதலாக 1,77,670,000. எக்ஸாக்ட் கணக்கு சொல்கிறாரு, நல்லா கேட்டுங்க. 1,77,673 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது. இதில் நான் சொல்கிறேன், ஆர்ஜேடியும் காங்கிரஸும் பெரும்பாலான தொகுதிகளில் 300 வாக்குகள் 500 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. கூடுதலாக எண்ணப்பட்ட வாக்குகள் 1,77,00,000 அதிகமான வாக்குகள். நான் என்ன கேட்குறேன்னா, கரெக்டாக நடந்ததுன்னா ஒரு இடத்துல கூட பாஜக வின் பண்ணியிருக்காதுங்க. ஒரு இடத்துல கூட. நீங்கள் சரியான முறையில் நீங்கள் அங்கே தேர்தல் நடந்திருக்கும் பட்சத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்பதுதான் உண்மை. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லியாகணும் தேர்தல் ஆணையம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த நொடி வரையிலும் 67.13% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறதுன்னு சொல்கிற அதே தேர்தல் ஆணையம் ஏன் எண்ணிக்கையில் சொல்லலை? இத்தனை கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள், சொல்லாமல் இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு இந்திய மக்கள் கேட்க துவங்கி இருக்கிறார்கள். இப்போ பாரக்கால பிரபாகர் கூடுதலான ஒரு கேள்வி கேட்கிறார், இது ஒரு கட்சியினுடைய வெற்றிக்காக செய்யப்பட்ட தேர்தலா? இதில் என்ன நடந்திருக்கு? இது இந்திய மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. வெளிப்படைத்தன்மை வேணும். ஏன் நீங்கள் அதெல்லாம் மறைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி அவர் வைக்கிறார். அப்போது டெய்லி நீங்கள் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு நாளுமே எவ்வளவு பெரிய வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையமும் அதற்கு உடந்தையாக பாஜகவும் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். நான் இன்றைக்கி ஒரு காட்சியை பார்த்தேன் காலையில், ஒரு வீடியோ, யூடியூப் வீடியோ. நிதிஷ்குமார் மோடியினுடைய காலில் அப்படி பல்ட்டி அடித்து உள்ளறதுக்கு போகிறார். எதற்கான நன்றி என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் திருட்டுத்தனம் வெளியே வந்துதான் ஆகும். அன்றைக்கு இதற்கு பின்னால் இருந்தவர்கள், இதற்கு உதவியவர்கள் நிச்சயமாக மக்களால் தண்டிக்கப்படுவார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.